ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு த ரைட் பாலிடிக்ஸ். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்துல இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பா வந்து போயிட்டு வந்து, அதாவது தீபத்தூள்ல வந்து பார்த்தீங்கன்னா தீப ஏத்தம்னு சொல்லிட்டு இந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராடி வந்து இருக்காங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேல ஒரு தர்கா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு வந்து இஸ்லாமியர்கள் வந்து சொல்றாங்க. இதற்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து கோர்ட் மூலமா போயிட்டு தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி பல வருடங்களுக்கு முன்னாடில இருந்து இங்க வந்து தீபம் வந்து ஏற்றி இருக்காங்க. அந்நியர்கள் படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து தீப ஏற்ற நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றாம வந்து போயிருக்கு. அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க பழையபடியே வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தூர்ல வந்து தீபம் வந்து இந்துக்கள் வந்து ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து சொல்லிருந்துச்சு, தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி வந்து கொடுத்துருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2025 கார்த்திகை தீபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தூர்ல தீபம் ஏத்த போனப்போ திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்த விடாம வந்து தடுத்துச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்த விடாம தடுத்துருச்சு. இப்படி இருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்துல ஆட்சி வந்து மாறிட்டு ஆட்சி மாற்றம் வந்து நடந்திருக்கு. திமுக தோத்து போயிட்டு விஜய் தலைமையிலான தவேகா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வந்து பிடிச்சிருக்கு. இந்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா ராமராய்ப்பார் மீண்டும் வந்து கோர்ட்ல ஒரு மனு வந்து போட்டிருக்காரு. அதாவது புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அரசு வந்து அவங்களுடைய நிலைப்பாடு வந்து என்ன தீபம் ஏற்ற விவகாரத்தில் சொல்லிட்டு ராமராய்க்குமார் அவர்கள் கோர்ட்ல வந்து கேட்டிருந்தாரு. அரசின் நிலைப்பாடு என்ன, அதை வந்து நீங்க சீக்கிரமா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லியிருந்துச்சு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்க மக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா இருந்தாங்க இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல. அதை பத்தின நியூஸ் தான் ஒன்று வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து விரிவா வந்து பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வந்து நடந்திருக்கு தாவேக்கா சார்பில். அதை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் வந்து பாத்தீங்கன்னா பங்கு பெற்றிருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் கிட்ட செய்தியாளர் பத்தி ஒரு கேள்வி வந்து எழுப்புறாரு. அதாவது திருப்பரங்குன்றத்தை பத்தி திருப்பரங்குன்ற விஷயத்துல இந்த தீப ஏத்தலுக்கான விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதாவது தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன, ஏன்னா சமீபத்தில் கோர்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டுருந்துச்சு. ஸோ உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு வந்து அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் என்ன வந்து நடைமுறை இருந்துச்சோ அதுதான் வந்து பின்பற்றப்படும். புதிதாக எங்கேயும் வந்து தீபம் ஏற்றப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா தீபத்தூண்ல தீபம் வந்து ஏத்தாம கொஞ்சம் வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் அறமலையில பாதி மலையில இருக்கக்கூடிய இந்த உச்சி பிள்ளையார் கோயில தான் தீபம் வந்து ஏற்றிட்டு வந்து இருக்காங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மோட்ச தீபம் அங்க வந்து ஏற்றவே கூடாதுன்னு ஊர் மக்கள் வந்து எல்லாருமே சொல்றாங்க. தீபத்தூண்ல தீபம் ஏற்றதான் சரின்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பின்பற்றாம வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் வந்து தீபம் வந்து இப்ப சமீபத்துல ஒரு சில வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏத்திட்டு வந்திருக்காங்க. அங்கே ஏத்துறது தான் வந்து பின்பற்றப்படும். புதிதாக எங்கேயுமே தீபம் ஏற்ற முடியாது. தீபத்தூண்ல தீபம் ஏற்றுறதுக்கு தாவேக்கு அனுமதிக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. அதாவது மதவாத சக்திகள் சொல்ற இடத்துல தீபம் ஏற்ற முடியாது. இது வரைக்கும் எங்க தீபம் ஏற்றிட்டு இருந்தாலும் அங்கேதான் வந்து தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் இப்படி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒண்ணுதான். இவர் வந்து இப்படி சொல்லாம மாத்தி சொன்னாதான் வந்து ஆச்சரியப்படணும். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக என்னெல்லாம் செய்யுதோ அதுதான் அந்த தாவேக்கா வந்து செஞ்சுட்டு வந்து இருக்கு. திமுக வந்து எதெல்லாம் எதுக்குதோ அது தாவேக்காவும் எதுக்குது. திமுக எதெல்லாம் ஆதரிக்குதோ அதை தாவேக்கா வந்து ஆதரிக்குது. அதாவது பேர் மட்டும்தான் வந்து மாறி இருக்கு. அங்க வந்து திமுக இருக்கு, இங்க தாவேக்கா இருக்கு. மற்றபடி உங்க கொள்கையில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து இருக்கு. இந்த அமைச்சர் நிர்மல்குமார் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிஜேபியில வந்து இருந்தவர். பிஜேபி இல்லைன்னா அவருக்கு அடையாளம் ஒன்னே வந்து கிடையாது. பிஜேபி தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் வந்து கிடைச்சிச்சு. இப்படி பிஜேபியில இருந்து பிஜேபி மூலமா பெரிய ஆளாயிட்டு இன்னைக்கு அவ்வளவு இந்து மக்கள் மெஜாரிட்டியான இந்து மக்கள் தான் வந்து திருப்பரங்குன்றத்துல ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்து மக்களுக்கு எதிரான ஒண்ணு வந்து அவர் வந்து பேசுறாரு. இதெல்லாம் ஓட்டு போட்ட இந்து மக்கள் வந்து கொஞ்சமா வந்து யோசிக்கணும். ஏன்னா இந்து மக்கள் கேட்கறது நம்மளுடைய உரிமை. காலங்காலமா பாரம்பரியமா நாங்க ஃபாலோ பண்ணதை திரும்ப அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய அடிப்படை உரிமை. இந்த தாவேகாவோ திமுகவோ இஸ்லாமியரோட ஒரு அடிப்படை உரிமையில என்னைக்குமே அது தலையிடாது. அவங்க என்ன கேட்டாலும் ஓகே சொல்லிடுவாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருவாங்க. ஆனா அதே வந்து இந்துக்கள் கேட்டா அதுக்கு என்னைக்குமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இந்துக்கள் வந்து தமிழகத்துல வந்து மிகப்பெரிய எழுச்சியாக தான் வந்து இந்துக்கள் வந்து இருக்காங்க. இது இன்னைக்கு வந்து இந்துக்களுக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்துக்கள் கிட்ட ஒற்றுமை இல்லாத ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாயம் ஒண்ணு ஏற்படுத்துறது இந்துக்கள் வந்து மிகப்பெரிய முட்டாளைகள் வச்சிருக்காங்க. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கான உரிமைக்கு எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கிடைக்க போறது வந்து இல்ல. ஏன்னா கோர்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்ற யாரையும் அனுமதிக்காங்க சொல்லிட்டாரு. அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு வன்மம் இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. என்ன ஆனாலும் நான் வந்து தீபம் வந்து ஏற்ற விட மாட்டேன், இந்துக்களுக்கான ஒரு விஷயத்த நான் வந்து பண்ண விட மாட்டேன் அப்படின்னு வந்து உறுதியா வந்து இருந்தாரு. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. எல்லா விஷயங்களுமே கோவில்ல துண்ணூறு வச்சுட்டு அழிச்சுட்டு போறதுல இருந்து எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லாத வந்து முழுக்க முழுக்க வந்து இந்து வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து தொடர்ந்து பண்ணிட்டே வந்து இருந்துச்சு. இன்னைக்கு தாவேகாவும் அதே இந்து வெறுப்பு அரசியல தான் வந்து இங்க பண்ண போது பண்ணுதுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓட்டுக்காக இப்படி ஒரு அரசியல வந்து ஏன் வந்து பண்றாங்கன்னு புரியல. இந்த தீபம் ஏத்துறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். தீபம் ஏத்தனா முடிஞ்சு போயிடும். ஆனா இதை வந்து வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா ஏத்த விடாம வந்து பண்றாங்க. இந்த தீபம் ஏத்துறதை தடுத்த திமுக வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிடுச்சு. இப்ப தாவேக்காவும் இதை வந்து பண்ணுது. கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல தாவேக்கா வந்து தோத்து மண்ணை கவ போகுது உறுதி நான் சொல்வேன். ஏன்னா முருகன் கிட்ட விளையாண்ட யாரையும் வந்து பாத்தீங்கன்னா முருகன் சும்மா விடவே மாட்டாரு. ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்த விடாம தடுத்தாரு. ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் வந்துட்டு போன பாத்தீங்கன்னா கார் டயர் வந்து வெடிச்சது. அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அறிகுறியா வந்து கண்டிப்பா அந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து தோக்க போகுது நினைச்சோம். அதே மாதிரி வந்து திமுக வந்து படுதோல்வி வந்து அடைச்சு. அது மட்டும் கிடையாது, குளத்தூர் வந்து ஸ்டாலின் வந்து மண்ணை கவுனாரு. ஸோ நீங்க இன்டென்ஸா உங்களோட ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு ஒரு கடவுள்கிட்ட
கிட்ட நீங்க விளையாடுங்க. ஏன்னா கடவுளுங்கிறது எவ்வளவு பெரிய ஆளு, அவர்கிட்ட நீங்க விளையாடினா சும்மா இருப்பாரா? உங்க சொந்த தொகுதியில தோற்கடிச்சு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்தாரு. ஸோ இதுதான் வந்து இந்த தாவேக்கா அரசு பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி தாவேக்கா அரசு இந்த முருகன் கிட்ட மோதுது, அப்பாவி இந்துக்கள் கிட்ட வந்து மோதுது. இப்படி மோதும் பட்சத்தில் தாவேக்காவுக்கு வந்து மிகப்பெரிய அடி விழுகுதுல சந்தேகமே வந்து இல்லை. இன்னைக்கு இல்லாட்டியும் வந்து சரி, என்னைக்காச்சும் ஒரு நல்ல அரசு இங்க அமைகிறப்போ திருப்பரங்குன்ற தீபத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபம் வந்து ஏற்றப்படும். கண்டிப்பா அது நடந்துதான் வந்து தீரும். திமுக மாதிரியே தாவேக்காவும் தீபத்தை ஏற்ற விடாம சரியா இல்லை. இது எப்படி மதசார்பற்ற அரசா வந்து இருக்க முடியும்? நீங்க இந்த விஷயத்தை எப்படி வந்து பாக்குறீங்க? ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, என்ன எதுங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு